ஊழியத்திற்கான அழைப்பை அறிய 5 வழிகள் தமிழில். பிரபலமான ஸ்பர்ஜன் தன் பெயரை கொண்ட கல்லூரியில் ஒவ்வொரு வாரமும் ஜெப ஆலயத்தில் மாணவர்களுக்கு சொற்பொழிவாற்றினார். அந்த சொற்பொழிவுகள் எனது மாணவர்களுக்கான சொற்பொழிவுகள், லெக்சர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு உன்னதமான புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள ஊழியத்திற்கான அழைப்பை அறிவது எப்படி என்ற ஒரு அத்தியாயம் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அந்த அத்தியாயம் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா என்பதை அறிய 5 வழிகளை கொடுத்தது. அந்த 5 வழிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. ஆசை, டிசைர். சங்கீதம் 37:4 கூறுகிறது, கர்த்தரிடத்தில் பிரியமாயிருங்கள், அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு தருவார். நாம் உண்மையிலேயே கர்த்தரிடத்தில் பிரியமாக இருந்தால் நமது ஆசைகள் அவருடைய ஆசைகள் போலவே மாறும். அவருடைய அன்பும் அவரை பிரியப்படுத்துவதுமே நமது பேரார்வமாக இருக்கும்போது 2 நீரோடைகள் ஒரு நதியில் இணங்குவது போல நமது ஆசைகளும் அவருடைய ஆசைகளுடன் ஒன்றாகிவிடும். இயேசுவே உங்கள் பேரார்வமாக இருந்தால் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசையும் உங்களுக்கான அவருடைய ஆசையே. நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை நேசித்தால் அவருடைய சித்தத்தை அறிய முயற்சித்து உங்களை விட்டு விலகாத ஒரு எரியும் பிரசங்க வாஞ்சை உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு தேவனிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. ஒரு காலத்தில் நான் இசை ஊழியத்தில் பேரார்வம் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் அந்த பேரார்வம் மங்க தொடங்கி பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய பேரார்வம் வளரத் தொடங்கியது. வேறு எதையும் விட நான் அதை அதிகமாக விரும்பினேன். அதுவே தேவனுடைய அழைப்பு என்று எனக்கு தெரியும். அவர் செய்ய விரும்பினவை செய்ய தன் உண்மையான இருதயத்தில் அந்த ஆசையை அவர் வைப்பார். அது ஒரு கடந்து போக விஷயமல்ல, அது உங்களை விட்டு விலகாத ஒரு உணர்வு, ஒரு பேரார்வமாகும். நான் இதை ஒரு பரிசுத்த உள்ளுணர்வு என்று அழைக்க விரும்புகிறேன். நீங்கள் காதலில் இருக்கிறீர்கள் என்பதை எப்படி அறிவீர்கள்? உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். தேவன் உங்களை பிரசங்கிக்க அழைக்கிறார் என்பதை எப்படி அறிவீர்கள்? உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். உங்களால் பிரசங்கத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடிந்தால் எப்பாடுபட்டாவது பிரசங்கிக்காதீர்கள். ஆனால் அந்த பேரார்வம் இடைவிடாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிரசங்கிக்க வேண்டும். அது உங்களை பூரணமாக ஆட்கொள்ளும் மகத்தான ஒரு பரிசுத்த வெறி என்றால் அதை செய்யுங்கள். ஒரு காலத்தில் ஆராதனையை வழிநடத்துவது பெரிய திருப்தியை கொடுத்தது. ஆனால் அந்த திருப்தி மங்கத் தொடங்கி பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் வளரத் தொடங்கியது. புதிய பேரார்வம் அதிகரிக்கும்போது பழையது குறையவே செய்யும். 2. திறமை, அபிலிட்டி. நீங்கள் மனித வரலாற்றின் மிகப்பெரிய பொது பேச்சாளராக இருப்பீர்கள் என்று இது சொல்லவில்லை. மாறாக தேவன் நாம் செய்ய விரும்பினதை செய்ய சில இயற்கை திறன்களையும் வரங்களையும் நமக்கு கொடுக்கிறார். அவர் குருடர்களை ட்ரக் ஓட்டுநராகவோ காது கேளாத பெண்களை இசை விமர்சகராகவோ அழைக்க மாட்டார். உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தவும் அவற்றை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு திறமை இருந்தால், தகவல் தொடர்பில் அசாதாரண திறமை இல்லாவிட்டாலும் கூட மற்றும் சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய பேரார்வம் இருந்தால் தேவனுடைய அழைப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. 3. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே தேவன் நம்மை ஊழியம் செய்ய வழிநடத்தி ஊழியம் செய்ய வரங்களை கொடுக்கிறாரோ அங்கே ஊழியம் செய்ய வாய்ப்புகளை அவர் வழங்குகிறார். நமது வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை படிப்பதற்கு திறந்த மற்றும் மூடிய கதவுகள் முக்கியமானவை. நான் பிரசங்கத்தை பற்றி எவ்வளவு அதிகமாக யோசித்தாலும் எனக்கு பிரசங்கிக்க அதிக வாய்ப்புகள் கிடைத்தன. வீதி கோடுகள், சிறைச்சாலைகள், முதியோர் இல்லங்கள், ஞாயிற்றுக்காலை வேதாகம படிப்பு வகுப்புகள், எல்லாவற்றிலும் நான் உண்மையுடன் இருந்தேன். தேவன் நீங்கள் செய்ய விரும்பினதை செய்ய உங்களுக்கு கதவை திறப்பார். ஒரு மூடப்பட்ட கதவு என்பது ஒரு ஆவிக்குரிய திசை மாற்றம், தவறான நேரம் அல்லது ஒரு தெளிவான இல்லை என்பதன் அறிகுறியாகும். ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங். தேவனுடைய சித்தத்தில் நடக்கும் ஒரு நபரின் மீது அவருடைய உறுதிப்பாடு வருகிறது. மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் பொழுதும் 100 பேர் மனமாற்றம் அடைவார்கள் என்று இது அர்த்தப்படுத்தவில்லை. மாறாக நீங்கள் 100 முறை பிரசங்கித்தும் எந்த தெளிவான பலனையும் காணவில்லை என்றால் நீங்கள் அந்த ட்ரக்கை ஓட்டுவதை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம். ஒரு வரம் என்பது நீங்கள் இயல்பாக செய்வது, நீங்கள் நன்றாக செய்வது மற்றும் தேவன் ஆசிர்வதிப்பதை கொண்டே சிறப்பாக தீர்மானிக்கப்படுகிறது. நான் ஆலோசனை ஊழியத்திற்கு அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு ஆலோசனைகள் வழங்குவதில் குறிப்பிட்ட மகிழ்ச்சி இல்லை மற்றும் நான் அதில் நிச்சயமாக மிகவும் சிறப்பாகவும் இல்லை. நான் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய பிறகு நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றினீர்கள் என்று சொல்வதற்கு யாரும் திரும்பி வரவில்லை. ஆனால் நான் பிரசங்கித்த பிறகு பலர் என்னை கதவருகில் மிரட்டினார்கள், அது உண்மையிலேயே என் வாழ்க்கையை தாக்கியது என்று. மற்றவர்களின் கருத்துகள். தேவனுடைய பரிசுத்தவான்களிடம் பேசுங்கள். நீங்கள் அதிக ஆவிக்குரிய நம்பிக்கை வைத்தவர்களிடம் உங்கள் முடிவை பற்றி விவாதியுங்கள். அவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். அவர்களின் வழிகாட்டுதலை நாடுங்கள். உங்கள் இருதயத்தை அவர்கள் கேட்கட்டும் மற்றும் அவர்களுக்கு செவி கொடுங்கள்.
நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்தும் பிரசங்கிப்பது மிகவும் கடினம். நீங்கள் உறுதியாக இல்லாதபோது பிரசங்கிக்க முயற்சிப்பதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கும் ஒன்றை செய்ய முயற்சிப்பதற்காக தேவன் நம்மீது கோபப்படுவது இல்லை என்பதும் உண்மைதான் என்று எனக்கு தோன்றுகிறது. இருந்தபோதிலும் ஆலோசனை செய்யுங்கள் மற்றும் தேவனுடைய கரத்தை கவனியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய சித்தத்தை தெளிவாக தெரியப்படுத்துவார். இந்த 5 சோதனைகளும் ஒரு யாமும் என்று கூட்டினால் ஒரு நிமிடம் கூட காத்திருக்காதீர்கள். அந்த பிரசங்கத்தை எழுதத் தொடங்குங்கள்.